Hello friends, welcome to Dharapuram GM Cooking. இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம நைட்டு டின்னருக்கு கூட இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராகவும் இருக்கும், ஆரோக்கியம் நிறைஞ்சதாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியே போதும் சைட் டிஷ்ஷு. 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிற வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ரவை மணம் வரும், நிறம் லைட்டாக மாறணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் வறுத்துட்டு செஞ்சால் தான். இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட கடுகு சேர்த்துருக்குறோம். 1 கைப்பிடி அளவு நான் நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தாங்க. நிலக்கடலை பருப்பு நம்ம எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கூட கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு இப்போ சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே உங்களோட விருப்பப்படி எவ்வளவு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு துருவி வச்சுருக்கேங்க. கேரட் துருவுறதில் அதை சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணினது, அதே மாதிரி கறிவேப்பிலை பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பீட்ரூட் நல்லா துருவி வச்சுருக்குறேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையில் 1/2 டம்ளர் அளவு ஒரு அளவான புளிப்புள்ள தயிர் சேர்த்துட்டு அதோட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்க வேண்டாம். தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேல் பகுதி. அதுக்காக தான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுலாங்க. அப்போ தான் ரவை ஊறி நல்லா சாஃப்டாக வரும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரவை நல்லா அந்த தண்ணி தயிரெல்லாம் சேர்த்து வச்சு இல்லைங்களா, நல்லா உறிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி பதமாக வந்திருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த பீட்ரூட் கலவையை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பனியாரமாக தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாவே போதும். கொஞ்சமாக மட்டும் சோடா உப்பு சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பனியாரக்கல் ஆல்ரெடி அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து அந்த நம்ம பனியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. இரும்புக்கல் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சைடும் ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வேகணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். இல்லைன்னா அடியில் ஸ்டிக் ஆகிக்கும். பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா எடுக்க முடியாது. அதனால் ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதில் பீட்ரூட்டு, கடலைப்பருப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கடலைப்பருப்பு, இது எல்லாமே சேர்த்துருக்குறோம். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது. நம்ம டெய்லியுமே இட்லி தோசை மற்ற வகைகளை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது கண்டிப்பாக சட்னி அவசியங்கிறது கிடையாது, அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு எல்லாமே மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பனியாரமெல்லாம் இதையே மாற்றி போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடு தீ நல்லா படாத இடத்துல நல்லா வேகாமல் இருக்கும். அதனால தான் வெவ்வேறு குழியில் மாற்றி விட்டுருக்கேன். பாருங்கள், நமக்கு இப்போ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சூப்பரான ரவா பனியாரம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.